பரமக்குடில இருந்து நாங்க இப்ப கரமக்குடிக்கு வந்திருக்கோம். சரி, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நல்ல கருத்துக்களை அப்படியே மக்கள் மத்தியில சொல்லி மையத்தா இருந்த எங்களை, மண்ணா இருந்த எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த அளவுக்குள்ள கூலியை கொடுப்பேன். என்னுடைய கேள்வி, ஜகாத் பற்றி 1998 திருச்சி ஜாக் மாநாட்டில் பேசும்போது ஒவ்வொரு நாளும் ஜகாத்துக்கான தொகையை தனியே எடுத்து வைத்து விட வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் தற்பொழுது ஒரு செல்வத்திற்கு ஒரு முறை ஜகாத் கொடுத்து விட்டால் போதும், பின்னர் ஜகாத் வழங்க வேண்டியதில்லை என்று பேசுவதாக அறிகிறேன். ஜகாத் பற்றிய முழு விளக்கம், ஜகாத்தை எல்லாரும் நல்ல முறையில் கொடுத்து விட்டால் ஏழ்மை நிலை நீங்கிவிடும் என்ற கருத்தையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உலக நாட்டு அளவில் நம் இஸ்லாமிய நாடு நீங்கள் சொல்லுவது போல் ஜகாத்துக்களை சரியாக கொடுக்கின்றார்களா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சம்சுதீன் பரமக்குடி. பரமக்குடி சம்சுதீன் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஜகாத்து அவர் பரமக்குடியில இருந்து கரம்பக்குடிக்கு வந்திருக்கிறாராம். அது எதுக மோனையோட சொல்றாரு. அப்ப ஜகாத்தை பற்றி அவர் கேட்கிறாரு. முதல் விஷயம், ஜகாத்துங்கிற கடமையை இந்த சமுதாயம் சரியான முறை நிறைவேற்றுவதில்லை. அது சொல்லிட்டாரு. இப்ப சொல்லிவிடுறோம். ஜகாத்துங்கிறதுங்க தொழுகையோட இணைச்சி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கடமை. ஏன்னா அவர் முக்கியமா சொல்றாரு, முஸ்லீம்கள்ட்ட ஜகாத்து கொடுக்கிற அந்த கடமையில ரொம்ப வீக்கா இருக்கணும். உசுர வேண்டாலும் கொடுத்துருவோம் போல இருக்குது, காசை கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னு கேட்டா, உயிரை கொடுக்குறியான சரிங்கிறான், ஒரு 10,000 ரூபாய் கூட மாட்டேங்கிறான். அப்ப இந்த உயிரை விட காசு பெருசா நினைக்கிற அளவுக்கு நம்ம ஊறி போயிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகீமுஸ் ஸலாத் வாத்து ஸக்கா, தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று சேர்த்து சேர்த்து எத்தனை இடங்கள்ல சொல்றான். தொழுகை அளவுக்கு அது முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு ஒரு கூட்டத்தினர் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஜகாத்து கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டா, அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மட்டும் உள்ளது, இப்பதான் நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் உண்டாயிடுச்சு, இப்ப கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் தொழுகையும் ஜகாத்தையும் பிரிக்கிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் செய்வேன். லவ் காத்திலன்னஹும் வல வஹதி, யார் வராட்டாலும் தனியா போய் போர் செய்வேண்டார். அப்ப ஜகாத்தையும் தொழுகையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு கட்டாய கடமை, கண்டிப்பா கொடுக்கணும். அதை வலியுறுத்தியாச்சு. ஒவ்வொரு முஸ்லீமும் கொடுக்கணும், கடமையான ஒவ்வொருவருமே கொடுக்க வேண்டும். இப்ப என்ன பிரச்சனை அவர் கேட்கிறாருன்னு கேட்டா, ஜகாத் என்பது வருஷம் கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு தடவை கொடுத்தா போதுமா? அதான் அவருடைய கேள்வி. இதுல வருஷம் கொடுக்கணுமான்னா வருஷம் கொடுக்கணும். புதுசா வறுமையானால் எப்படி கேள்வி அமைக்க வேண்டும் என்றால், ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டுமா? அதான் அவருடைய கேள்வி. அதான் அப்படி கேட்டிருக்காரு. இப்ப அதுக்கு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, குர்ஆன் பூரா தேடி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பூரா தேடி பாருங்க. எந்த ஒரு ஹதீஸ்லயும் எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்திலையும் ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுங்க அப்படின்னு இல்ல. ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸே இல்ல. ஜகாத் கொடுங்கள் தான் இருக்குது, அதை விளங்கிக்கணும். இரண்டாவது, ஜகாத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது துஹரத்தனில் அம்வால், அல்லாஹ் செல்வங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, ஜகாத்து கொடுத்துட்டேன், கொடுத்தேன்னா தூய்மையாயிருச்சு. மறுபடியும் இன்னொரு 10 லட்சம் ரூபாய் வருது, 20க்கு நான் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த எது ரெண்டாவது வருதோ அதுக்கு கொடுக்கணும் என்பதுதான் குர்ஆனை நம்ம பார்க்கும் பொழுது ஹதீஸை பார்க்கும்போது தெரியுது. ஒவ்வொரு வருஷமும் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கவே முடியல. ஹதீஸை பூரா தேடி பார்த்தாலும் ஒரு பொருளுக்கு ஒருத்தன் 100 கிராம் தங்கம் இருக்குங்க, இந்த வருஷம் கொடுக்க சொல்லுவீங்க 2 கிராம் கொடுத்து விடுவான், அடுத்த வருஷம் கொடுக்க சொல்லுவீங்க அதுல இருந்து இன்னும் 2 கிராம், கடைசியில் பிச்சைக்காரன் ஆக்குறது. அப்படி சொல்லல மார்க்கம். அப்ப மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பொருளுக்கு என்ன இவங்க காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, வருஷம் கொடுத்தா தானே ஏழைகளுக்கு யூஸா இருக்கு, வருஷம் வாங்கினா தானே ஏழைகளுக்கு பயன்படும். டெய்லி வாங்கினா அதை விட நல்லா தான் பயன்படும். வருஷம் வாங்குறதுக்கு பதிலா டெய்லி ஜகாத் வாங்கினீங்கன்னு வைங்க, அது அதை விட மக்களுக்கு யூஸ் ஆகும். அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது, அதை விளங்கிக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா தான் கேள்வி, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா தான் கேள்வி. இன்னும் சொல்ல போனால் வருஷம் ஒவ்வொரு பொருளுக்கும் நீ கொடுன்னு, ஒரு பொருளுக்கே வருஷம் கொடுன்னு சொல்லும் பொழுது ஒருத்தன் கொடுக்க மாட்டாங்களாம், கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் கொடுக்க முடியல, ஒரேடியா கொடுக்காம இருந்துருவான்.
இதுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னா இது கொடுத்துருவான், அடுத்த வருஷம் இது கொடுப்பான், அடுத்த வருஷம் இது கொடுப்பான், அடுத்த வருஷம் இது கொடுப்பான், அடுத்த வருஷம் அந்த வீடு கொடுப்பான், அதுக்கு அடுத்த இந்த வீடு கொடுப்பான். அப்ப ஜக்காத்துகளை முழுசா கொடுத்துருவோம், கொடுக்க முடியுங்கிற பணத்துல மனிதன் பலவீனனா இருக்கும் பொழுது கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு அவனுக்கு சட்டத்தை சொன்னீங்கன்னு சொன்னா நிறைய கொடுப்பார்கள். இப்ப கொடுக்கிறதை விட அதிகமான மக்கள் கொடுப்பார்கள், அதிகமான தொகை சேரும். இது சம்பந்தமா ஜக்காத்துக்குன்னு ஒரு ஆடியோ கேசட் ஒன்று போட்டிருக்கிறோம், 1 மணி நேரம் இதை பத்தி விளக்கக்கூடிய ஒரு கேசட். அதுல தகுந்த ஆதாரங்களை எல்லாம் காட்டி வருஷங்கிறதுக்கு எதனால அந்த கேள்வி வருதுங்கிறதையும் சொல்லி விரிவா விளக்கி இருக்கிறோம். ஒரு பொருளுக்கு உதாரணமா இப்படி வச்சுக்கிறீங்களேன், ஒரு ஆள் விவசாயம் பண்றாரு, விவசாயத்துல 100 மூட்டை நெல் கிடைக்குது, 100 மூட்டைக்கு 10 மூட்டை ஒரு ஜக்காத்து கொடுக்கணும், கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு 90 மூட்டை இருக்குது, அடுத்த வருஷத்துக்கு இருக்குது 90 மூட்டை செலவாகாம. கொடுக்கணுமான்னு கேட்டா அது வேணாங்கிறாங்க எல்லாருமே. அதான் கொடுத்துட்டான்ல, மறுபடியும் கொடுக்க வேண்டிய தானியத்துக்கு வேணாங்கிறாங்க. தானியத்துக்கு ஒரு 100 மூட்டை நெல் வருது, 10 மூட்டை ஜக்காத்து கொடுத்து விட்டோம், 90 மூட்டை இருக்குது, அடுத்த வருஷம் 90 மூட்டையை கொடுக்கணுமா வேணான்றாங்க. ஏங்க வேணாங்கிறீங்க? அதான் கொடுத்துட்டோம்ல, அதுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்ற மாதிரி இதுக்கும் சொல்லுங்களேங்க. அதுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொன்னீர்களே, ஆனால் 10 வருஷத்துக்கு அந்த தானியம் அவருடைய கையில இருந்தாலும் அதுக்கு கொடுக்க வேண்டியதில்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் உருப்பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடு என்று சொல்லி இருக்கிறானா. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உருப்பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடு சொல்லல. 100 கிராம் என்கிட்ட இருந்தா 100 கிராம் கொடுப்பேன், அடுத்த வருஷம் 150 கிராம் இருந்தா 50 கிராம் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் 300 கிராம் தங்கம் வந்துச்சுன்னா இன்னும் 150 கிராம் கொடுப்பேன். எது அல்லாஹ் எனக்கு கூட தந்துகிட்டு இருக்கிறானோ அதுக்கெல்லாம் கொடுக்கணும் என்பதுதான் நம்ம ஆய்வு செஞ்ச வகையில உள்ள கருத்து. விரிவாக விளங்கிக்கிறதா கேசட்ல நீங்க விளங்கிக்கலாம். ஏன்னா அது 1 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம்.